இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் இது கிடையவே கிடையாது. இது ம். வந்து ஒரு 10வது ஸ்கிரிப்ட்டோ என்னமோ ஓகே. அப்படிதான். இந்த ஸ்கிரிப்ட்க்கு எப்படி அரைவானன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெறைய சொல்லிட்டு நம்ம வந்து இந்த சினிமாவே புரட்டி போடணும். ம். அதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட், அதுக்கான ஒரு படம் இப்படிலாம் நம்ம நெனைப்போம். ஓகே. ஆ மீட் பண்ணும்போது அதோட ரியாலிட்டி புரியும்ல. இல்ல முதல்லாம் வந்து நான் யார் தெரியுமான்றத காட்டணுன்றது தான் என்னோட எண்ணமா இருந்தது. சினிமா அது இல்ல அப்படின்னு. ஏன்னா நான் மட்டும் இல்ல. நெறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருக்குது. ஆ, இப்ப நான் ஆமா. அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து இப்ப என்னோட காச நான் ஒருத்தருக்கு நம்பி குடுக்கணும். நம்பி குடுக்குறவங்க திருப்பி தந்துருவாங்கங்கிறது இருக்குல்ல. திருப்பி வருங்கிறது இருக்குல்ல. இப்ப நான் அப்படி தருவேனா? எனக்கு வருமா? வராதான்னு டவுட் ஆயிடுச்சு. இல்ல வராதுன்னு இருந்ததுன்னா, நான் ஏன் உங்களுக்கு காசு தரணும்? ம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எனக்கு என்னைக்கு பதில் தெரிஞ்சதோ, அன்னைக்கு நான் V1 எழுதிட்டேன். ஓ! ஓகே. ஸோ ஓகே. இது வந்து பட்ஜெட்டாவும் கம்மியா இருக்கணும். அதே சமயத்துல வந்து என்னோட கொள்கைகளுக்கு எதிரானதாகவும் அது இருக்கக்கூடாது. கொஞ்சம் அப்பீலிங்காவும் இருக்கணும் அந்த படம். கொஞ்சம் அது தப்பிச்சிரணும் அப்படின்னு சொல்லி, கொஞ்சம் ஓகே அப்பன்னா என்ன ஜானர்ன்னு அதுவே முடிவு பண்ணுது. ஓகே அந்த டைம்ல கொஞ்சம் த்ரில்லர் இருந்தது. ஈஸியா பிசினஸ் பண்ணலாம். சின்ன பட்ஜெட்ல எடுக்கலாம். த்ரில்லர், ஹாரர்லாம் சின்ன பட்ஜெட்ல பண்ணிரலாம். பயமுறுத்துறது ரொம்ப சுலபம் தானே. ம். இப்போ அந்த வீடு ஏதோ ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்ல யாரோ இருக்காங்க, யாருன்னு தெரியலன்ட்டு நேரா நீங்க அந்த வீட்ட வச்சே ஒரு 5 நிமிஷம் சீன் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த லிபர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து ஹாரர் த்ரில்லர்ல இருக்கு. டிராமா மூது இல்ல டிராமா ஹியூமர்லாம் ரொம்ப டஃப். அத ம். கிரியேட் பண்றதும் சரி, அத ரொம்ப லாஜிக்கலா அந்த சீன ஹோல்ட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு. ஸோ இவங்க அந்த புரொடியூசர்ஸே எனக்கு அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா. அந்த பிசினஸ்க்கு அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கங்கிற புரிஞ்ச உடனே, அதுக்கு அந்த இருக்காங்க. ஜானர் செட் பண்ணுது. ஸோ மத்த விஷயங்கள் எல்லாம் அதோடவே ஒட்டி அதுவா ஒரு முடிவு எடுத்துக்கிச்சு.